மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது, ராகுவோடு இணைந்திருக்கிறது. பொதுவாக 6ஆம் இடத்து சந்திரன் என்பது நன்மை செய்யும், அதிலும் குரு சந்திரன் சேர்க்கை என்பதால் சற்று அதிக அளவிலே கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும், உற்சாகமாக காணப்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும், நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதில் இருந்தால் இன்றைய தினம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துவிடும். உங்கள் மனதிற்கு பிடித்தது போல மிக அற்புதமாக இப்பொழுது திருமண வாழ்க்கை அமைகின்ற ஒரு நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும், அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடமாகிய கன்னியிலே ராசி அதிபதியின் மற்றொரு வீடான கன்னியிலே குருச்சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அது ஒரு யோகம். ராகுவோடு சந்திரன் சேர்ந்தால் யோகம், சந்திரனோடு குரு சேர்ந்தால் அதுவும் யோகம். குரு சந்திரன் ராகு சேர்க்கை என்பது மிகப்பெரிய யோகம். ஒரு சில கிரகங்கள் சேர்க்கை பற்றி, ஒரு சில யோகங்களை பற்றி, தோஷங்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது காலத்திற்கு ஒரே மாதிரியே இருப்பதில்லை. ஒரு காலகட்டத்தில் அது மாறிவிடுகிறது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு யாராவது ஜாதகத்தை பார்த்து சொன்னால் உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஓன்னு அழுவாங்களாம். எதுக்கு சார் அழணும் அப்படின்னா, பின்ன என் பையன் தேசாந்தரம் போயிடுவானா, பரதேசியாக போய் சுற்றுவானா, எழுப்பு கிடைக்காம வெளியில் போகிற அளவுக்கு அவன் கேவலமாயிடுவானா, என்ன சார் இவ்வளோ பெரிய தோஷம் என் பையன் ஜாதகத்துக்கு வந்துருத்துனீங்களே, ஐயா ஜோசியரே எப்படி வந்தது, இதுக்கு என்ன விமோச்சனம், இப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா, இப்படிலாம் கேட்பாங்களாம். இன்றைக்கி பேரண்ட்ஸ் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டினே, சார் என் பையன் எப்போ ஃபாரின் போவான்னு சொல்லுங்க, எனக்கு அது ஒன்று தெரிஞ்சால் போகிறோம், இதுதான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கேட்குறதில்ல. அப்போது ஒரு காலத்தில் தோஷம் என்று கருதப்பட்ட ஒரு விஷயம் இன்று யோகமாக கருதப்படுகிறது. ஆனால் குரு ராகு சேர்க்கையை நான் தோஷம் என்று சொல்லவில்லை, யோகம் என்று சொல்கிறேன், காலதேச வர்த்தமானத்தை உத்தேசித்து. ஆகவே 4ஆம் இடத்திலே சந்திரன் ராகு குரு சேர்க்கை மிதுன ராசிக்கு யோகத்தைத்தான் கொடுக்கும், தோஷத்தை கொடுக்காது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசுகின்றது. சுதந்திர பறவைகள் போல் நீங்கள் வாழப்போகிறீர்கள். இறைவனின் திருவருள் முழுமையாக இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. கடகத்திற்கு அது ஒரு பெரிய யோகம். ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறப் போவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்ற ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் ஏற்பட போகும். எதிர்காலத்திலே அதிக அளவிலான நன்மைகள் ஏற்பட போகின்றன என்பதை உணர்த்துகின்ற நாள் இன்றைய தினம். அதற்கான அடித்தளமிடுகின்ற நாள், அதற்கான முற்செய்தி வருகின்ற நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறப் போகின்றது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவின் வீட்டில் ராசி அதிபதி சூரியனோடு புதன் இணைந்திருக்கிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சந்திரன் குரு ராகு சேர்க்கை மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். இறை அருள் கைகூடும். இறைவனின் திருவருளால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறப் போகின்றன. இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன், ராசியிலேயே குரு ராகு, சந்திரன் குரு ராகு ராசியில் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது.
இது எல்லாமே தற்காலிகமாகத்தான் அங்கே வந்து இணைந்திருக்கின்றன. இன்னும் 2 நாளில் சந்திரன் வந்து துளாராசிக்கு போயிடும். ஜனவரி 8ஆம் தேதி அன்னைக்கு ராகு பயிற்சியாகி 12ஆம் இடத்துக்கு போயிடும். அப்புறம் குரு மட்டும் இருக்கும். அந்த குருவும் பிப்ரவரி 4ஆம் தேதி மறுபடியும் பின்னால் போய் சிம்மத்தில் போய் உட்காந்துரும். ராகு சேர்க்கை அதன் பிறகு தொடர்ந்து. ஆக இப்பொழுது இன்றைய தினம் உங்கள் ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் ராகு குரு சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும்.